இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐடியா அதான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுமாரிலாம் கிஃப்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நான் என் ஹஸ்பண்டுக்காக பண்ணது. இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிட்டாக எழுதி வச்சுருப்பேன். அது மறைக்கிறதுக்கு இப்போ வீடியோக்காக கொஞ்சம் சார்ட்டு, பழைய சார்ட்டு தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒட்டி ஒட்டி இது பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல ஒட்டியிருக்கேனுங்கிறது சொல்கிறேன். ஒரு ஃபுல் வியூ காமிச்சேன், பார்த்துக்கிட்டிங்களா? வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஆர்ட் புக்கு ஒன்று வாங்கினேன். 25 ரூபா 35 ரூபான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கலர் சார்ட்ஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் ஓப்பன்னு எழுதியிருப்பேன். ஒரு ஹார்ட்டை செஞ்சு அதை வந்து கட் பண்ணியிருப்பேன். சென்டரில் கட் பண்ணி 2 கார்னர்லேயும் ஒட்டி அதில் வந்து என் பேரும் என் ஹஸ்பண்ட் பேரும் இருக்க மாதிரி அது ஜாயிண்டாக வர மாதிரி வச்சு செஞ்சுருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஐ எம் ஹாப்பி வித் யூன்னு அதில் எழுதியிருப்பேன். நார்மலாக உள்ள கண்டென்ட்லாம் வந்து ஒட்டியிருக்க மாட்டேன். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் சார்ட் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பெரிய ஹார்ட்டு, அது மேலே எழுதி வச்சுருக்கனால அதில் குட்டி கொண்டு சார்ட்டை போட்டு ஒட்டி வச்சு உங்களுக்கு வீடியோக்காக இது பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் இருக்கும் ஹார்ட்டு. இதில் வந்து ஒரு 6 ஹார்ட் வச்சு ஒட்டியிருக்கேன். பேக் சைட் காட்டுறேன் பாருங்களேன். இதேமாரி தான் 6 ஹார்ட்டையும் ஒட்டியிருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ வந்து 4 ஹார்ட்டு மேலேயும் குட்டி குட்டியாக சார்ட்டை எழுதி வெட்டி ஒட்டி வச்சுருக்கேன் வீடியோக்காக. இந்த 2 ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் இது உங்களுக்கு அதிலே ஒட்டி வச்சுருக்க பாருங்க, குட்டி குட்டியாக சாட்டு தெரியுதா? அவ்வளோதான். இது ஃபுல்லாக எடுத்தால் அப்படியே இதாக வரும். கொஞ்சம் கரெக்டாக கேப் மெஷர் பண்ணிவிட்டு அது வந்து வெளிநாட்டுலேயும் கடல் பாசி வரும்ல, அந்த இதில் உள்ள சாட்டின் ரிப்பன் தான் அது. அதை தான் வச்சு ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சும்மா ஃபுல்லாக ஒரு சார்ட்டை ஒட்டியிருக்கேன். அதில் வந்து 2 சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் கொட்டியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு 3 குட்டி சார்ட்டை வந்து ஒட்டி அதில் வந்து மேலே ஹார்ட் ஒட்டியிருப்பேன். அதுக்குள்ளே ஒரு இது எழுதியிருப்பேன். அதான் பொதுவாக உள்ளதுக்கெலாம் நான் வந்து எதுவுமே மறைச்சிருக்க மாட்டேன். ஏதோ இம்பார்ட்டன்ட் உள்ளது மட்டும்தான் சார்ட் போட்டு மறைச்சிருப்பேன். இதுவும் சும்மா குட்டி ஸ்டிப்ஸாக வெட்டி அதை ஒட்டி அதில் ஒரு குட்டி ஹார்ட் ஒட்டி அதில் வந்து ஒரு குட்டி கோண்டு ரெக்டாங்கிள் மாதிரி வெட்டி அது மேலே வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு கட்டி வச்சுருப்பேன். இதேமாரி ஒரு குட்டியான ஹார்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாடலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு மேஜிக் இதுன்னு சொல்லுவாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த சைடும் பார்த்துக்கலாம், இந்த சைடும் பார்த்துக்கலாம். இது வந்து அந்த கழட்டி மாற்றம் பார்த்திங்களா, அதுமாரி தான் அதில் கட் பண்ணி அதில் வந்து எல்லோ சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுவும் சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி அதில் எழுதிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் வந்து 2 இது பிளாக் சார்ட்டு சைடில் இப்படி ஒட்டியிருப்பேன். ஒட்டி அது மேலே ஒரு ஹார்ட் ஒட்டின மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி சர்க்கிளாக கட் பண்ணி அதில் வந்து மேலே சாட்டின் ரிப்பன் ஓட்டை எல்லாமே வந்து பஞ்ச் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு சாட்டின் ரிப்பன் வச்சு கட்டியிருப்பேன். எல்லாத்துக்கும் அப்படி தான் கட்டியிருப்பேன். இன்னொன்று வந்து ரெக்டாங்கிளில் வந்து சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். சர்க்கிளில் 4, ரெக்டாங்கிளில் 4ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்டு, அது 2யுமே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுமாரி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதேமாரி இது மேக் பண்ணி போடலாமா வீடியோ என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலாங்கிற ஐடியாவும் கொடுங்க. இப்போ ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா, இது சும்மா அதுமாரி சாட்டின் ரிப்பன் கடல் பாசியில் சொன்னேன்னா அந்த சாட்டின் ரிப்பன் தான். அது வந்து நீட்டாக அடியில் ஒட்டி அது மேலே வந்து சர்க்கிளாக 4 சர்க்கிள் கட் பண்ணி 4மே ஒட்டியிருப்பேன். இதில் வந்து நிறைய எழுதி வச்சுருந்தேன், அங்கங்கே விட்டாக ஒட்டி வச்சுருப்பேன் உங்களுக்கு.
இந்த மேலே காட்டுற 2 பேப்பரில் ஒன்றும் எழுதியிருக்க மாட்டேன், அடுத்த 2 பேப்பரில் எழுதியிருப்பேன். அதில் வந்து பழைய சார்ட்டு தான் இப்போதைக்கு இருந்தது, அதை ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, 4வது ரவுண்டு அதேமாரி தான் எல்லாமே இருக்கும். நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன்ட்டு பழைய சார்ட்டை வந்து பிச்சு பிச்சு ஒட்டி வச்சுருக்கேன் வீடியோக்காக. அவ்வளோதான், இது இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பேஜ் சும்மா ஒரு இது தான், அதில் வந்து ஹார்ட் மட்டும் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். 2 இதுவுமே வந்து ஒரே மாடல் தான். இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதை மறைக்கிறதுக்காக வந்து நான் பேக்கில் திருப்பி வச்சுருக்கேன். ஒன்று பேக்கில் காட்டுறேன், ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். பேக்கில் இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எனக்கு ரைட் சைடு உள்ளது வந்து ஃப்ரண்ட்டு. ஹார்ட்டு பிளாக் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஷேடோ, அதுதான் ஃப்ரண்ட்டு. 2 பக்கமும் சேம் தான். ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதை ஒட்டி அதில் வந்து 4 கார்னர்லேயும் குட்டி குட்டி ஹார்ட் ஒட்டியிருக்கேன். இந்த வெளி ஃப்ரேமு அதில் வந்து ஒரு சார்ட்டில் மேலே வந்து ஒரு ஹார்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த மாட்டுற லாக் இது மாதிரி செஞ்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சும்மா அப்படியே அது வந்து அப்படியே ஒட்டி தான் வச்சுருக்கேன். அந்த கீழ் பக்கம் பிடிச்சி இப்படி தூக்கி எழுத்திங்கன்னா அப்படியே வரிசலாக வரும், எங்கே பார்த்தாலும் எழுதிக்கலாம். அந்த பக்கம் காமிக்கிற பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் எழுதிக்கலாம். அதே வந்து அந்த பக்கமும் தூக்குனாலும் வரும், திரும்ப இந்த பக்கமும் எழுதிக்கலாம் ஃபுல்லாக. கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில், பிடிச்சிருக்கா இதுமாரி வீடியோ போடலாமா என்னான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் செய்யலை, இப்படி கோடு சைடாக கோடு கிழிச்சி ஒரு ஹார்ட்டு மாதிரி வெட்டியிருக்கேன் நடுவில். ஒரு ஒயிட் சார்ட்டில் மேலே அதேமாரி கைப்பிடி தூக்குற மாதிரி மடித்து வச்ச மாதிரி அதுலேயும் கோடு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கார்னரில் ஒரு பிளாக் சார்ட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சுருப்பேன், அதே மாதிரி தான். அதில் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதனால் மேலே வந்து ஒரு குட்டி சார்ட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இதுமாரி குட்டி கொட்டணுன்னு நிறையா ஒரு 10 பீஸ் மாதிரி அதில் வச்சுருந்தேன். அது எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். அதுக்காக எடுத்துட்டேன், 3 பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு. 2 பக்கமும் அந்த ஹார்ட்டை கழட்டி விட்ற மாதிரி, அந்த ஏரோவை வந்து கழட்டி விட்ற மாதிரி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். எல்லாமே ஃபுல்லாக முக்கால்வாசி ஹார்ட்டு அப்படி தான் செஞ்சுருப்பேன். நம்ம இந்த ஒரு பொருளும் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தா அது ஒரு ஹாப்பினஸ் தானே. அடுத்தது இதுவும் ஒரு ஹார்ட்டு, நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியும், ஆனால் இதுவும் ஹார்ட்டு தான். 4 ஹார்ட்டு 4 பக்கமும். நடுவில் வந்து ஒரு ஃப்ளார் லுக்கும் வரணுண்டு சும்மா இப்படி ஸ்கெட்ச் பென்சில் வச்சு கிழிச்சிட்ருப்பேன், அவ்வளோ. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஹார்ட்டு, அது வந்து பெரிய ஹார்ட்டாக ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹார்ட்டை தனியாக ஓப்பன் பண்ணலாம். இந்த மேலே உள்ள பிங்க்கை ஓப்பன் பண்ண முடியாது, அது சும்மா மாடலுக்கு. அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.